ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவியோட ஒன் ஆஃப் த லாங் ரன்னிங் சீரியல் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு கயல் சீரியல் தான் ஞாபகம் வரும். ஏன்னா கயல் சீரியல் கிட்டத்தட்ட 1465 எபிசோட் அப்படிங்கிறது டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இதோட கிளைமேக்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சீரியலுக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில அப்டேட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கயல் எழில் 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன தற்காலிக பிரிவை கொண்டு வந்திருக்காங்க. கயல் மேலே இருக்கிற கோவத்தால் எழில் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தேடி கண்டுபிடிக்கிற ஒரு போராட்ட நிகழ்வாக தான் கயல் சீரியலில் கயல் அப்படிங்கிறவங்க இப்போ இறங்கியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களோட ஃப்ரெண்டாக சக்தி அப்படிங்கிற கேரக்டர் அப்படிங்கிறது என்ட்ரி ஆகியிருக்காங்க. அவங்க கயலுக்கு பல வகையில் உதவியாக இருக்கிறவங்களா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களோட போராட்டத்தில் பங்கெடுக்கிறவங்களா, எப்படியாவது எளியில் கண்டுபிடிச்சி தர்றவங்களா அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி அவங்க உறுதுணையாக இருக்கிற இந்த சமயத்தில் இந்த சீரியலில் அடுத்த ஒரு நியூ என்ட்ரியுமே கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு அறிமுகம் அப்படிங்கிறதே தேவையில்லை. சன் டிவியில் கண்மணி சீரியல் மூலயமா ரொம்ப பாப்புலரான சுந்தரி சீரியலில் ரொம்பவே செம்மையாக மாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக செல்லமே செல்லமே அப்படின்ற சீரியல்லையுமே ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல் சில காரணங்களால் நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் கையோட ஜிஸ்னோ அப்படின்றவங்க இப்போ இந்த சீரியல்லையும் ஆக்ட் பண்ண போகிறாங்க. இந்த சீரியலில் அவங்களோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விவாதங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எழில் இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஜிஸ்னோ அப்படிங்கிறவங்க ஆக்ட் பண்ணுவாங்களா, இல்லை கயலோடைய ஃப்ரெண்டாக நடிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு ஜோடியாக ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ரசிகர்கள்கிட்டயே மிகப்பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதில் கமெண்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக எழிலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஜிஷ்ணு அப்படின்றவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆக மாட்டாங்க, சக்திக்கு ஜோடியாக தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான டெய்லி சீரியல் அண்ட் சினிமா, கவர்மெண்ட் அறிவிப்புகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.